பண்ண போகிறோமே டிப்டாப்பாக பெல்ட் எல்லாம் போட்டு உள்ளே போனேன். ஆனால் அந்த குனாஃபா ஷீட் பண்ணுறது பேக் போட்டு புளியன் ஆச்சரியத்துக்கு ஆச்சரியமாக வாட்டி அழகாக வந்துச்சு. அப்புறம் வீட்டில் யாரு கண்டுபட்டுச்சோ பெருசாக வருது பிதுங்குது வலியுது. நானும் கவர் எக்யூப்மெண்ட் ஒன்று ஒன்றா மாற்றிட்டேன். ஆனாலும் எனக்கு வரவே இல்லை, கண்ணெல்லாம் தண்ணி. அப்புறம் பைப்பிங் பேக் வாங்கிட்டு வர சொல்லி அதில் ஊற்றுனாலும் மேலோடி வலியுது. அப்புறம் ஒன்றும் இல்லை மைகள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பொறுமையாக பண்ண ஆரம்பித்தேன். அழகு போல் வந்துச்சு. அப்புறம் என்ன சோலார் சிஸ்டம் மாதிரி சுற்றி சுற்றி வரைஞ்சி எடுத்து இப்படியோ நிறைய பண்ணி எடுத்துட்டேன். அப்புறம் குனாஃபான்னு பேர் கேட்கும்போது ஏதோ பெரிய கஷ்டம்னு தோன்ற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஷீட்டு பண்ணுறது மட்டும்தான் கஷ்டம், மற்றதெல்லாம் சும்மா கிண்டுற வேலை தான். அதனால் டக்கு டக்குன்னு வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். ஆனால் அந்த வெள்ளை கலர் ஃபில்லிங் இருக்குல்ல, அது உருண்டா பண்ணி வச்சு. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம சேமியா இருக்குது அதை வச்சு இதே மாதிரி லைன்லேனா அடுக்கி பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி மீதி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அப்புறம் ஒன்று மேலே ஒன்றுன்னு இந்த ஃபில்லிங்கெல்லாம் செட் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து எடுத்து பார்க்குறேன். பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி இப்படி தான் குனாஃபாவும் இருக்குவான்னு ஃபோட்டோவை இன்னொரு வாட்டியும் பார்த்துக்கலான்னு பார்த்தா அது வேறு மாதிரி நல்லா மேலே கீழே ப்ரௌன் கலரில் ஃபோட்டோவில் இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ பெர்ஃபெக்டாக வரல. ஆனால் 2 பேரும் குனாஃபா சாப்பிட்டதே இல்லாததால் ஆஹா ஓஹோன்னு ஒரே பாராட்டு மலையில் சாப்பிட்டோம்.